சென்னை மாநகராட்சி பள்ளியில் பயிலும் அத்தனை மாணவர்களும் இன்றைக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அந்த ஆசிரியர்கள் தான் காரணம். அந்த அளவுக்கு சென்னை மாநகராட்சியிலும் அரசாங்கத்திலும் படிப்பு நன்றாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். எல்லாம் தனியார் என்ற மையத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஆனால் ஒரு நேரத்தில் அந்த தனியார் பள்ளியில் அந்த அங்கீகாரம் ரத்து செய்துவிட்டால் அந்த சர்டிஃபிகேட்டு செல்லாது என்று ஆகிவிடும். அதனால் தயவுசெய்து தமிழக மக்களை அரசாங்க பள்ளியிலும் சென்னை மாநகராட்சி பள்ளியிலும் சேர்த்தால் பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுகள் இப்போது எல்கேஜி யூகேஜி முதல் +2 வரை காலேஜும் அரசாங்கமே நடத்துகிறது. அதனால் அந்த அரசாங்கத்தில் இந்த கல்வியினை போய் சேர்த்து அரசாங்கத்தில் பள்ளியில் சேர்த்தால் அதுகள் அப்படியே வரிசையாக +2 வரையில் வரும். அப்படியே அரசாங்க காலேஜுக்கு போய் அதை மானியம் பெறுவதற்கு அதற்கு உரிய வழிமுறையாகும். அதனால் தயவுசெய்து மக்களே, நம் அனைவரும் அரசாங்க பள்ளியிலும் சென்னை மாநகராட்சி பள்ளியிலும் சேர்வோம் என்று இன்றிலிருந்து உறுதியை எடுத்துக்கொள். இனிமேல் தனியாரை மறுப்போம், அரசாங்கத்தை பள்ளியில் சேர்ப்போம். தனியார் பள்ளியை மறப்போம், அரசாங்க பள்ளியில் சேர்வோம். சென்னை மாநகராட்சி பள்ளியில் சேர்வோம். ஏனென்றால் அரசாங்க பள்ளியிலும் மாநகராட்சி பள்ளியிலும் சேர்ந்தால் அவர்களுக்கு தொழில் என்று ஒன்று கற்றுக் கொடுக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி லாய்ஸ் காலேஜில் தொழில் பயிற்சி என்று ஒன்று திறக்கப்பட்டிருக்குது. அதில் 8வது மீண்டும் போக முடியாத மாணவர்கள் அங்கே போய் தொழில் கற்று அந்த தொழில் மூலமாக அவர்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். ஆகையால் சென்னை மாநகராட்சியிலையும் அரசாங்க பள்ளியிலும் படித்தால் அவ்வளவும் உங்களுக்கு போதுமானது. அதனால் அந்த பள்ளியில் சேர்ந்து நன்றாக படித்து சென்னை மாநகராட்சி பள்ளியில் அரசாங்க பள்ளியில் படித்து பேரும் புகழும் எடுத்து அப்படி மேற்கொண்டு படிக்க முடியாத பிள்ளைகள் வந்து தொழில் பயிற்சி நிலையத்தில் சேர்ந்து பிளம்பர் தொழில் இருக்குது, கணிப்பொறி தொழில், மோட்டர் மெக்கானிக்கு, எலக்ட்ரானிக்கல், இதுமாதிரி பல தொழில் சம்பந்தப்பட்ட அத்தனை கார்ப்பரேஷன் செய்கிறது. அதுக்கு மதிய உணவு சென்னை மாநகராட்சியில் தொழில் பயிற்சியில் பயிலும் மாணவர்களுக்கு மதிய உணவு, காலையில் டீ, மதியம் 3 மணிக்கு டீ எப்படி தொழிற்சாலையில் கொடுப்பார்களோ அதேமாரி சென்னை மாநகராட்சியில் கொடுக்கிறார்கள். ஆகையால் சென்னை மாநகராட்சி பள்ளியில் பயின்று சென்னை மாநகராட்சி பள்ளி தொழில் பயிற்சியில் தொழிலை கற்று முன்னேறுவீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.